இது Hyundai i10. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேரிங் டைட் அப்படிங்கிறதா கம்ப்ளைண்ட்டு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது. இந்த அசார்ட் மாதிரி லைட் எரியுதுங்களா, அது பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ திங்க் ஸோ. எஸ், இதை அழுத்திருக்கிற அதனால். இப்போ என்ன ப்ராப்ளம்னா வண்டியில் EPS வார்னிங் இண்டிகேஷன் எரியுது. ஸோ EPS வார்னிங் இண்டிகேஷன் எரியுதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அஃப்கோர்ஸ் வார்னிங் இண்டிகேஷன் எரியுறது கன்சர்ன் தான். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வண்டி ஓட்டுறவங்க என்ன பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது, ரொம்பவே டைட்டாக இருக்குது. கஸ்டமரோட ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேரிங் டைட் ஆகும் போதெல்லாம் சார் இது ரெண்டாமா சில டைம் ஓகே ஆகுதுங்களா? நடுவில் இன்பிட்வீனில் சடனாக இருக்கா திரும்ப. ஓகே. கஸ்டமரோட ஒரு அப்சர்வேஷன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, சடனாக ஒரு சில நேரம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாரு. அந்த ஒர்க் ஆகும் போதெல்லாம் இந்த RPM மீட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாரு. எப்போல்லாம் இந்த EPS வார்னிங் இண்டிகேஷன் வந்து டைட்டாக இருக்கும் அப்போல்லாம் இந்த RPM மீட்டரும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் அவருடைய கன்சர்னு. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த EPS டைட்டாக இருக்குது, பிறகு இந்த RPMமும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. இது மொத்தமே 8,000 rupees ஆச்சு அப்படிங்கிறாரு, வித் ரிவர்ஸ் கேமரா. ஒரு ரிவர்ஸ் கேமராவா சார்? ஆமாம், ஒரு ரிவர்ஸ் கேமரா. சென்சார் கிடையாது, ரிவர்ஸ் சென்சார் கிடையாது. சென்சார் ஆல்ரெடி இருக்குது. ஓ, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது ஏற்கனவே. ஓகே. ஸோ 8,000 rupees அப்படிங்கிறாரு. ஸோ நல்லா தான் இருக்குது. ரிவர்ஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி கிளாரிட்டி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது கிளாரிட்டி. 8,000 rupees இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன் முதற்கொண்டா சார்? ஆமாம். ஓகே, சூப்பர். இந்த வண்டியை நம்ம கார் ஸ்கேன் பண்ணினதில்லை, என்னென்ன எரர் கோடு இருக்குன்னு பார்ப்போம். ECMல ஒரு எரர் கோடு இருக்குது. அது என்னென்னா நாக் சென்சார் 1 சர்க்யூட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் 1ன்னு இருக்குது. பொதுவாக நமக்கு தெரியும் EPS அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். அது எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்டேரிங்கை மீன் பண்ணுது. இந்த ஸ்டேரிங்கை ஆப்ரேட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் இல்லை கண்ட்ரோல் மாடல் இல்லை எம்பெடட் சிஸ்டம்னு சொல்ல போனீங்கன்னா அது எதனோடது அப்படின்னா இதுதான், அது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் மாடல் தான். இப்போ அதில் தான் எரர் இருக்குது, C1272 என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டுன்னு தான் எடுத்துக்கணும். சரியா? நம்ம இதை அப்படி எடுத்துக்க போகிறதில்ல, ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ECMலேயும் ஒரு எரர் கோடு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாக் சென்சார் 1 சர்க்யூட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. சரி, இப்போ இதுக்கும் இந்த பவர் ஸ்டேரிங் டைட் இருக்கு இல்லையா, இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் ஒரு துளி சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இது வேறு ப்ராப்ளம், அது வேறு ப்ராப்ளம். சரியா? இப்போ நம்ம நாக் சென்சார் ப்ராப்ளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. சரியா? ஏன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் இந்த ரிலவெண்ட்டான கம்ப்ளைண்ட் இல்லை. நம்மக்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இந்த EPS எலக்ட்ரானிக் இன்புட் ஸ்பீட் மால் ஃபங்க்ஷன் இந்த DTCக்கான சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம இந்த எரர் கூட தான் கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சால் சரியாகுமோ அதை சரி பண்ண போகிறோம். அதை சரி பண்ணால் இந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரியா? அதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டால், இப்போ இந்த EPSல என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு நார்மலாக புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இந்த பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் கீழே இருக்கும் ஒரு சின்னதாக குட்டியாக. ஸோ அதுதான் ஃபால்ட் இருக்குதான் நினச்சிப்போம், அதுதான் மாற்ற முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதை மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. சரிங்களா? ஏன் அது மாற்றினா சால்வ் ஆகாது அப்படின்னா, இது எப்போ மாற்றுவாங்க அப்படின்னா இந்த ஹோல் சிஸ்டத்தை பற்றி முழுசாக தெரியாத பட்சத்தில் மாற்றுவாங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் நல்லா ஆப்ரேட் பண்ணணும், இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேரிங் காலத்தில் ஒரு டார்க் சென்சார் ஒன்று இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறோம், ஆங்கிள் பண்ணுறோம், எவ்வளோ டார்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு டார்க் சென்சார் ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டேரிங் காலத்தில் ஒன்று இருக்குது. அது ஃபால்ட்டாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். சரியா? அப்படியே அதில் ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் சென்சார் மட்டும் மாற்ற முடியாது. இந்த வண்டியை பொறுத்தவரை கம்ப்ளீட் காலமே மாற்ற வேண்டியிருக்கும். அது ரஃப்லி வந்து ஒரு 30,000 கிட்ட வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயே வந்து ஒரு ஸ்டேரிங் மோட்டார் ஒன்று இருக்கும், EPS மோட்டார்னு சொல்லிட்டு. இந்த பிளாஸ்டிக் காட்டினா தெரியும், அந்த EPS மோட்டார்னு பேர். அந்த EPS மோட்டார் ஃபால்ட் ஆனாலும் இந்த பிரச்சனை வரும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இதுக்கு கீழவே வந்து கண்ட்ரோல் மாடல் ஒன்று இருக்குது. அது கம்ப்யூட்டரும் சொல்லலாம், இல்லை கண்ட்ரோல் மாடல் சொல்லலாம், எதை ஒன்றா சொல்லிக்கலாம். அந்த மாடல் ஃபால்ட்டாக இருந்தாலும் வரும். ஸோ இது மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த வண்டியில் ஒயரிங் ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இந்த வண்டியில் உள்ள ஒயரிங் சர்க்யூட்ஸு. சரியா? ஒயரிங் சர்க்யூட்ஸ் இன்க்ளூட்ஸ் வந்து ஃபியூஸு, ரிலே, தென் ஒயரிங்ஸ். இதில் எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டோ இல்லை ஓப்பன் சர்க்யூட்டோ
இல்லை ஹை ரெசிஸ்டன்ஸோ இல்லை ட்ராப்பேஜ் வோல்டேஜ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். சரிங்களா? இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் உள்ள ஈசிஎம், அந்த ஈசிஎம் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும், என்ஜின் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லிட்டு. சரியா? இந்த கீழே இருக்கும். அந்த என்ஜின் கண்ட்ரோல் மாடலில் ஃபால்ட் இருந்தாலும் இது வரும். பொதுவாக என்னென்னா என்ஜின் கண்ட்ரோல் மாடலில் போக மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அதில் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா இங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ல தான் ஃபால்ட்டு சொல்லி காட்டுது. சரியா? ஆனால் இபிஎஸ்ல ஃபால்ட்டு சொல்லி காமிச்சாலும் அது என்ன எரர் கோடு காட்டுதுன்னா என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன் சொல்லுது. அதாவது இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்க்கு தேவையான என்ஜின் ஸ்பீடு கிடைக்கல. என்ஜின் ஸ்பீடுங்கிறது ஆர்பிஎம்னு அர்த்தம் இந்த கேஸில். சரியா? வெஹிக்கிள் ஸ்பீடு கிடையாது, என்ஜின் ஸ்பீடு. ஆர்பிஎம் கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த ஆர்பிஎம் எங்கேருந்து இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த என்ஜின் கண்ட்ரோல் மாடல் இருந்து தான் கிடைக்கும். அந்த என்ஜின் கண்ட்ரோல் மாடலுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா அதுக்கு கிராங்க் சென்சாருங்கிற அந்த சென்சார்லேருந்து அந்த இன்புட் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை அது ரிசீவ் பண்ணிவிட்டு அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் கோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு கேன் கம்யூனிகேஷன் வழியாக லிங்க் கம்யூனிகேஷன் வழியாக கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அப்போது இதுக்கு என்ஜின் இன்புட் ஸ்பீடு கிடைக்காதனால தான், அதாவது என்ஜின் ஸ்பீடு இன்புட் கிடைக்காதனால தான் இது ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இசிஎம்மை சந்தேகப்படலாம். அஃப்கோர்ஸ் வந்து இசிஎம்முக்கும் என்ஜின் ஸ்பீடு இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒயரிங் சர்க்யூட்டில் ஃபால்ட் தான் வரும். ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இசிஎம்மில் தான் ஃபால்ட் வருது. ஸோ ஒயரிங் சர்க்யூட் செக் பண்ணால் அந்த கம்ப்ளீட் டேஷ்போர்டெலாம் பிரித்து நம்ம பார்க்கணும். இந்த டேஷ்போர்டு பிரிக்கிறது வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் ரீஃபிக்ஸ் பண்ணணும், டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெஜாரிட்டியாக டைம்ஸ் வந்து இசிஎம் தான் ஃபால்ட் இருக்குதுன்னா நான் போய்ட்டு இசிஎம்மில் செக் பண்ணிடுறேன். இசிஎம்மில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி இதை போட்டால் சரியாயிடும். ஒருவேளை இசிஎம்மில் ஃபால்ட் இல்லை அப்படின்னா அப்போ ஒயரிங் சர்க்யூட் தான் ஃபால்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இசிஎம்மில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 வழி இருக்குது. ஒன்று சர்வீஸ் பண்ணி போடுறது, இல்லை செகண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணி போடுறது, 3வது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது புதுசு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேஜ் 1 போகிறோம் ஃபஸ்ட்டு. பொதுவாக ஸ்டேஜ் 1ல் இந்த காருங்களை பொறுத்தவரையில் 99%, அதாவது 100 கார் இருக்குன்னா 99 கார் நம்மளால் ரெடி பண்ண முடியுது. ஒரு கார் எப்போவுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா அது டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு அதனுடைய மோசமான எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எப்பவுமே சொல்லுவோம் 99% ரெடி ஆகிடும். 1% வந்து டவுட்டு. அப்படி 1% ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நம்ம செகண்ட் ஈஸி வாங்கிட்டு வந்து போட்டு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். என்னையோ இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் எதில் ரெடி ஆகுங்கிறத நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலாம். வியூவர்ஸ், இந்த ஹுண்டாய் காரோட ஓனர் வந்து சார் தான். சார் அடையார்லேருந்து வந்திருக்காரு. ஸோ ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அடையாருங்கிறது லாங் தான், ஆனால் அதை விட ரொம்ப லாங்லேருந்துலாம் கூட வராங்க, திருத்தணிலேருந்துலாம் கூட வராங்க. ஸோ தேங்க்ஸ் சார் இங்கே வந்ததுக்கு. சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் இதை டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. அது போக நீங்கள் ஒரு கொஷின் ரைஸ் பண்ண விரும்புனீங்க. நான் உடனே சொன்னேன், இல்லை சார் இந்த கேள்வி மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேட்குறது. ஸோ அதனால் நான் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு பண்ணாரு. சரி ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படிங்கிறேன். ஓகே சார், இப்போ உங்களோட கொஷின் கேளுங்க சார். என்ன கொஷின்? இல்லை, இந்த இபிஎஸ் ப்ராப்ளம் இந்த ஐட்டனில் மேக்ஸிமம் ஐட்டனில் பார்த்தீங்கன்னா ஐட்டனில் தான் வருது. ஓகே, எதனால் இந்த ப்ரோக்ராம் அவங்க க்ரியேட் பண்ணதே எப்படி தானா இல்லை? ஓகே, இந்த ப்ராப்ளம் ஐட்டன் உண்டாயில் மட்டும்தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கார்லையும் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல்லே நீங்கள் பார்த்தாலும் ஓகே ஐட்டன் ஆர் i20 ஓகே இதுதான் நீங்கள் அதிகமாக இந்த இபிஎஸ் ப்ராப்ளம் பார்த்து. அது நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணோன்னே உங்களோட வீடியோஸ் தான் வருது. ஓகே ஃபைன். ஸோ அப்போ பார்க்க சொல்லி தெரியுது, அப்போ இந்த காரில் தான் இந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின். அதான் ஏன் இந்த காரில் அந்த பிரச்சனை அடிக்கடி எல்லாருக்குமே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கேன். முதல்ல வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா வண்டிலையும் வரும். இது விதிவிலக்கலாம் இல்லை. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டிவைஸ் வந்து மெக்கானிக் டிவைஸ் வந்து வியர் அண்ட் டியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகும். எலக்ட்ரானிக்னாலும் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய லேப்டாப் மொபைல் எப்படி ஃபெயிலியர் ஆகும், அதே மாதிரி இதில் உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசிஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் வேறு. ஸோ ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இந்த i10 i20 அதாவது ஹுண்டாயில் அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது, மற்றதில் ஃபெயிலியர் ஆகலை அப்படிங்கிறது வந்து பார்த்தா உண்மை தான். அதாவது ரிலேட்டிவாக பார்க்கும்போது ஹுண்டாயில் அதிகமாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. அது என்னென்ன என்னுடைய வியூ ஹை டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனாலும், ஏன்னா அதை பெரிய அளவு ஆராய்ச்சியில் எதுவும் பண்ணல, அதுக்கு வந்து கம்பெனி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இருக்கிற டேட்டா பேஸ் பிரகாரம் நான் புரிஞ்சிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் நீங்கள் இப்போ மாருதியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வண்டியில் ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், பட்டர் ஸ்மூத்தும்போம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது ரொம்ப பேர் பண்ணுது ஹுண்டாயில். சரிங்களா? நீங்கள் ப்ரீமியம் காரில் ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறது ஓகே. ஆனால் நம்ம இது வந்து இந்த மாருதி ஹுண்டாய்லாம் பட்ஜெட் கார். அந்த பட்ஜெட் காரில் இந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. லோ காஸ்ட்டில் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பென்ஸ், BMW, ஆடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ப்ராசஸர், கண்ட்ரோலர் அந்த மாதிரிலாம் போட்டதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த காஸ்ட் கம்மிக்காக டிவியேட் ஆகுறாங்க இல்லையா, அதுதான் இந்த மாதிரி காரணமாக அமையும். இப்போ நமக்கு மொபைல் வச்சுருக்கோம், நிறைய பேர் நம்ம ஏன் வந்து ஆப்பிள் மொபைல் போயிட்டுருக்கோம். இட்ஸ் அகைன் ரிலையபிலிட்டி. பட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது.
நமக்கே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக தான் இது வரும் அப்படிங்கிறது, ஆனால் காஸ்ட் கம்மியில் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். வேறு என்ன கொஷின் சார்? இஸ் இட் கன்வின்சிங் யூ? ஸோ இது ரொம்ப பட்டர் ஸ்மூத் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா. ஆமாம், இதோட கம்பேர் பண்ணால் மாருதி அவ்வளோ ஃபெயிலியர் இல்லை. ப்ராப்ளமே சடனாக நான் திடீர்னு கார் எடுத்தோடனே ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப மேனோன்னா நான் சிங்கிள் ஹேண்ட் தான் ட்ரைவ் பண்ணுவேன் என்னோட காரில். ஸோ அது என்னால் ரொட்டேட்டே பண்ண முடியல. ஸோ அவ்வளோ டைட்டாக இருந்து என்னடானா அப்புறம் அங்கே நான் செக் பண்ண சொல்ல இபிஎஸ் லைட் ஏரியா மாதிரி ஓகே, நான் இதை பற்றி எனக்கு தெரியும். இந்த மாதிரி கன்சோலர் லைட் எது இருந்தாலுமே நம்ம வண்டியை வந்து ஒரு இமிடியேட்டாக செக் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் சர்ச் பண்ண சொல்ல உங்களோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் நான் பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து அதில் பார்த்தா எல்லாமே ஐட்டனாகவே இருந்துது. ஸோ நம்மளோட சிமுலேட்டர், ஸோ நீங்கள் அது எல்லாமே ரெட்டிஃபை பண்ணதுனால நான் இமிடியேட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அதனால காலையிலேயே எர்லி பண்ணியே கிளம்பி வந்திருக்கேன். சரி, இதை முடிச்சிடணும் இமிடியேட்டாக அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இதில் ஹோண்டாலையும் வருது சார். டாக் சென்சார்லாம் ஹோண்டாலையும் போகுது, மாருதிலையும் ஃபெயிலியர் வருது. ரிலேட்டிவாக பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ரீசன்னா இது பட்டர் ஸ்மூத்தாக நல்லா ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணியிருக்கிறதுனால, கொஞ்சம் காஸ்ட் காம்படிட்டிவ் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது அடுத்து வரக்கூடிய காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் இது வந்து 2009 2010 to 2014 ரேஞ்ச் அந்த காஸ்ட் அதிகம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமும் ஃபெயிலியர்ஸ் வருது, வராமலாம் இல்லை, அது வருது. ஆனால் இந்த அளவுக்கு வரல. ஸோ தே ஆர் ஆல்சோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். கரெக்ட். ஸோ வேறு என்ன கொஷின்ஸ் இருக்கு? அவ்வளோதான். ஓகே சார். வியூவர்ஸ், உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து ஹியூண்டாயோட எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். அஃப்கோர்ஸ் மற்ற கார்லையுமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு நான் காட்டுறது வந்து ஹியூண்டாயோட. இது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கால்னு சொல்லுவோம். இந்த காலத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல பாருங்க, இதுக்கு மேலே தான் இந்த ஸ்டேரிங் வீல் இருக்கும். இந்த வீலை சுற்றுறோம் அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்கிற ஷாஃப்ட் இது சுற்றும். இது சுற்றும் போது என்ன ஆகும்னா இதுக்குள்ளார வந்து பார்த்தா ஒரு சென்சார் இருக்குது, டாப் சென்சாரு. அந்த டாப் சென்சாரை இது எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறோம், சரிங்களா, எவ்வளோ ஆங்கிளில் சுற்றுறோங்கிறத இது சென்ஸ் பண்ணி இது கொண்டு போய் கொடுக்கும். எங்கே கொடுக்கும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை இந்த மாடல் கொடுக்கும். இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் பேர். இது எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க இப்படி. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது, இப்போ இந்த சென்சார் இன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இபிஎஸ் மோட்டர் இங்கே தானே, சாரி, இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் என்ன பண்ணணும்னா இதுக்கு மோட்டர் ஆப்ரேட் பண்ண சொல்லி சொல்லும். இங்கே பாருங்க, இப்படி வரும். சரியா? இதுக்கு என்ன பண்ணும், இதுக்கு கரண்ட் ஃப்ளோ அனுப்பும். இது வந்து தெரியும் எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிறது, ஏன்னா எவ்வளோ திருப்புறங்கிறத பேஸ் பண்ணி கொடுக்கும். இது என்ன பண்ணி இது ரொட்டேட் பண்ணும். இது எங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கும். சரிங்களா? இது ரொட்டேட், இப்போ இந்த மோட்டர் ரொட்டேட் பண்ணும் இல்லையா, ஓகே. ஸோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறது எவ்வளோ டார்க்கில், எவ்வளோ ஆங்கிளில், எவ்வளோ குயிக்காக பண்ணுறத அதை புரிஞ்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஸ்பீடாக நம்ம பண்ணுறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனாக இதுக்கு பவரை கொடுத்து வேகமாக இங்கே ரொட்டேட் பண்ணணும். இந்த சாஃப்ட் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? நம்ம ரொட்டேட் பண்ணது இங்கே கம்மி தான், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜாஸ்தியாகும், ஃபாஸ்ட்டாக சுற்றும், ஏன்னா இந்த மோட்டர் சுற்றுது. சரியா? இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நம்ம லைட்டாக திருப்போம், ஆனால் இங்கே வேகமாக சுற்றும். ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டார்க் சென்சார் ஃபால்ட் இருந்தாலும் ஸ்டேரிங் டைட் வரும், இந்த மோட்டர் ஃபால்ட்டாக இருந்தாலும் ஸ்டேரிங் டைட் வரும். இந்த இபிஎஸ் மாடல்ஸ் இதில் ஃபால்ட் இருந்தாலும் ஸ்டேரிங் டைட் வரும். ஈவன் இந்த ஒயரிங் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே பாருங்க, மொத்தம் இங்கே 3 ஒயரிங் கப்ளர் இருக்கும். இதில் இன் அண்ட் அவுட், இதில் தப்பு இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஸ்டேரிங் டைட் வரும். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா இந்த வண்டியில் இது பாருங்க ஈசிஎம்னு ஒன்று இருக்கும். சரியா? இது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் பேர். ஜென்ரலாக இசியூன்னு சொல்லுவாங்க, அதாவது என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸ். என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸில் அது எங்கே பயன்படுத்துகிற பேஸ் பண்ணி அந்த என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் நேம் உண்டு. இப்போ இது என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஜென்ரல் நேம். இது எங்கே பயன்படுத்துகிறோம், இபிஎஸ்ல பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் பேர். இதுவும் ஒரு ஈஸி தான், என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸ் தான். இப்போ என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸ்க்கு இன்னொரு சிம்பிளாக ஒரு எல்லாரும் ஜென்ரிக்காக போயிட்டோம்னா கம்ப்யூட்டர்ஸ். சரியா? இந்த என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டு ஈஸியாகவும் சொல்லுவோம், ஏன்னா இது என்ஜினை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால.
ஸோ இது என்ஜின் கம்ப்யூட்டர் சொல்லுங்க, இல்ல என்ஜின் கண்ட்ரோல் யூனிட் சொல்லுங்க, இல்ல என்ஜின் கண்ட்ரோல் மாடல் சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. சில இடத்துல பிசிஎம் சொல்லுவாங்க, பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இதுல தப்பு இருந்தாலும் இந்த ஸ்டேரிங் டைட் வரும். சரியா? இப்போ இதுல ப்ராப்ளம் இருக்குது, எப்படி இதுல தப்பு வரும்? ஏன்னா இதுல ப்ராப்ளம் தான் என்ஜின்ல தான் தப்பு வரணும், இது ஸ்டேரிங் தானே, இதுலயும் தப்பு வருது அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து லைட்டா தான் சுத்துறேன், அதுக்கு அகைன்ஸ்டா இங்க, அதாவது அதுக்கு ப்ரொபோர்ஷனா இங்க ஃபாஸ்ட் ஹவுஸ் ஸ்லோ சுத்தும் இந்த ஷாஃப்ட். சரியா? இது சுத்துது அப்படின்னா இதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா சுத்தணும், எவ்வளவு கம்மியா சுத்தணும், நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா வேகமா போறச்சா ஹை ஸ்பீட்ல நல்லா போகும்போது என்னன்னா, நீங்க இங்க சுத்துறீங்கன்னா டைட்டா இருக்குன்னாங்க, அதாவது இங்க கொடுக்குற அதே இன்புட் இங்க வெளில அவ்வளோ அவுட்புட்டா வராது. ஆனா ஸ்லோ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் தான் கொடுப்பீங்க, திருப்பீங்க இங்க நிறைய சுத்தும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கண்ட்ரோல் மாடல் தெரிஞ்சுக்குது வண்டியோட ஸ்பீட் என்ன, என்ஜினோட ஆர்பிஎம் என்ன, இதெல்லாம் இது தெரியணும். தெரிஞ்சாதான் அப்ப நமக்கு இங்க நம்ம ஸ்லோ ஸ்பீட்ல போறோமா ஹை ஸ்பீட்ல போறோமா பேஸ் பண்ணி, ஸ்லோ ஸ்பீட்ல போறோம்னா கொஞ்சமா நம்ம ஸ்டேரிங் திருப்பினாலே நல்லா ஃப்ரீயா சுத்தும். அதுவே நம்ம ஹை ஸ்பீட்ல போறோம் அப்படின்னா நம்ம வேகமா சுத்தினா கூட அதனுடைய ரிசல்ட் வந்து கம்மியா தான் டர்ன் ஆகும். இது எதுக்காக உங்களுக்கு தெரியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஏன் வந்து ஹை ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் டைட்டா இருக்கு, ஸ்லோ ஸ்பீட்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி அப்கமிங் தெரியலன்னா கேளுங்க, அப்கமிங் வீடியோல போடுறேன். அப்போ இதுக்கு என்ன தெரியணும்னா, என்ஜின் அதாவது இதுக்கு டார்க் சென்சார், அதாவது எவ்வளவு சுத்துறோங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது, கூடவே என்னன்னா என்ஜினோட ஆர்பிஎம் வேணும், வெஹிக்கிள் ஸ்பீடும் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல ஐட்டனை பொறுத்தவரை என்ஜின் ஸ்பீடை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து இது ரிசீவ் பண்ணுதா, இந்த என்ஜின் கண்ட்ரோல் மாடல்ல தான் ரிசீவ் பண்ணுது. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ஜின் கண்ட்ரோல் ஸ்பீட் தெரியல, அதாவது என்ஜினோட ஆர்பிஎம் தெரியல அப்படின்னா இந்த இபிஎஸ் டைட் ஆயிடும், அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் டைட் ஆயிடும். அப்ப இதுக்கு தெரியணும் அப்படின்னா இது கொடுக்கணும். சரியா? இந்த வீடியோல போட்டிருக்கிற அந்த இபிஎஸ்க்கான காரணம் என்னன்னா, இந்த ஈசிஎம் இது வந்து அந்த வண்டியோட ஆர்பிஎத்தை கொடுக்க மாட்டேங்குது. எதுக்குன்னா இது கொடுக்க மாட்டேங்குது. அதனாலதான் என்ன ஸ்டேரிங் டைட் ஆயிடுச்சு. இது ஏன் கொடுக்கல அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஃபால்ட்டா இருக்கு, அதனாலதான் இதால கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றேன், இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு சாம்பிள் கார்டு வச்சிருக்கேன். இந்த இது கேசி, இந்த கேசி காட்டினா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு கம்ப்யூட்டர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் அதாவது என்ஜின் கண்ட்ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது என்ஜின் ஆர்பிஎம் இது ரிசீவ் பண்ணுது. ஆனா இங்க இருந்து இதுக்கு இந்த கண்ட்ரோல் மாடலுக்கு அது சரியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஏன்னா இது டிஃபெக்ட் ஆனது. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஓகே தான், இதை சரி பண்ணா சரியாகும் சொல்லி சரி பண்ணிட்டோம். நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் எரர் காமிச்சிருக்கும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மாடல் எரர் வருதோ அந்த மாடலை சரி பண்ணுவாங்க, அதாவது மாற்றுவாங்க, இல்ல அதுக்கு கனெக்டடா இருக்க சென்சார்ஸ் மாற்றுவாங்க, ஆக்சுவல்ஸ் மாற்றுவாங்க. ஆனா இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் மாடல். யாருமே இதை கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஈஸி உள்ள பார்த்தீங்கன்னா நோ எரர் கூட ஒரு நிறைய இடத்துல அட்லீஸ்ட் இதுலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் கோடு வருது, நாக் எரர் கோடு. ஆனால் நாக் எரர் கோடு நீங்க சம்மந்தம் வச்சுக்க, அதை ரீசெட் பண்ண உடனே சரியா போயிடுச்சு. சரியா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சந்தேகப்பட மாட்டாங்க. இதையே என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர், இப்போ இந்த வண்டியிலேயே என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தர் வந்து மோட்டர் ஃபால்ட்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காரு. அப்படி போயிருந்தா அவர் மோட்டர் மாத்திருப்பார். மோட்டர் மாத்தியும் சால்வ் ஆகலாம், என்ன பண்ணிருப்பாருன்னா இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் மாத்திருப்பாரு. இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் மாத்தியும் சால்வ் ஆகலாம், என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஸ்டேரிங் காலத்தை மாத்திருப்பாரு. இதை போட்டு சால்வ் ஆகலாம், இதோட ஒயரிங் ஆனஸ் கம்ப்ளீட் ஒயரிங் ஆனஸ், கார்ல உள்ள அத்தனை ஒயரிங் ஆனஸ் அதை மாத்திருப்பாரு. இன்க்ளூடிங் ஃபியூஸ் ரிலே அதுக்குள்ள அத்தனை ஒயரிங் ஆனஸ் மாத்திருப்பாரு. இவ்வளவு மாத்தியும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்காரு. இதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 செலவாயிருக்கு. சரியா? அப்போ சரியா நீங்க டயக்னோஸ் பண்ணலன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த வண்டியில பிரச்சனை வந்து இதுதான். ஸோ இந்த மாடலுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த ஈஸியுமே டிஸ்அசன் பண்ணி நான் சர்வீஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நெக்ஸ்ட் மூவ். வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால நான் 2 பார்ட்டா பிரிச்சு போடுறேன். இது பார்ட் 1 இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 அதாவது வண்டியில போட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத பார்ட் 1 நீங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ.